இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம் பண்ணுதல் அப்படின்னு உடனே ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது ஞாபகம் வர வேண்டிய காரியம், நான் கர்த்தரை கனம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், என்ன கனம் பண்றவங்கள நானும் கனம் பண்ணுவேன். வாழ்க்கையில முதலாவது நாம் தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். வாக்குத்தத்தத்தோடு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்னன்னா இந்த வார்த்தை தான். உங்க வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உங்க தகப்பனை, உங்க தாயை நீங்க கனம் பண்ணுங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கிறார். ஊழியர்களை கனம் பண்ணணும். அவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களாய் எண்ணுங்கள். ஏன்னா ஆண்டவரோடு நாம் நெருங்கி உறவாடுவதற்கும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் பலனடைவதற்கும் நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற உத்தரவாதமுள்ள ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால நம்மை நடத்துகிற தேவ மனிதர்களை, ஊழியர்களை கனம் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம். அது மாத்திரமல்ல, முதிர்ந்த வயதுள்ளவர்கள், நரைத்த முடிவுள்ளவர்கள், அவங்களெல்லாம் பார்த்தா நீங்க கனம் பண்ணணும். நீங்க எவ்வளவு நாளும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய பட்டனாலும் நீங்க வாங்கியிருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரரானாலும் நீங்க இருக்கலாம். ஆனா வயதான ஒரு நபர், அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, அவங்க பணக்காரங்களோ ஏழையோ, ஆனா அவர்களை கனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. ஆகவே முதிர்ந்த வயதுள்ளவங்களை நீங்க பார்க்கும்போது அவங்கள கனம் பண்ணுங்க. அது மாத்திரமல்லாமல் வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் நிறைய பேரை பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நம்மளுக்கு கற்றுத்தந்தது அவங்கதான், கல்விக்கு உதவியாயிருந்தது அவங்கதான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் நீங்க கனம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வேலை செய்யற இடத்துல அல்லது தொழில் செய்யற இடத்துல நீங்க கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு யாரு உதவியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவங்க என்ன கனம் பண்ணாதான் நானும் அவங்கள கனம் பண்ணுவேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, இப்படிதானே பழமொழி சொல்லுது. அப்படி சொல்லலாம், அது உலகத்துல. ஆனா பைபிள் சொல்லுது, கனம் பண்றதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. இப்படி நம்ம கனம் பண்ற காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் இந்த பூமியில நம்மை கனத்திற்குரியவர்களாய் மாற்றுவார். தேவனே, கனம் பண்ண அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.